வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து குரூப் டூ ஏக்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான அறிவுரைகள், அதாவது இணையதளம், அதாவது வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு டவுட், ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அறிவிக்கை நாள், அதாவது 15/7/2025 அன்னைக்கே வெளிப்படுத்திட்டாங்க. இணையவழி விண்ணப்பத்தை கடைசி டேட் வந்து 13/8/2025. அடுத்து விண்ணப்பத்தை வந்து ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டீங்க, அதை திருத்துறதுக்கு டைம் வந்து 18/8/2025 இருந்து 20/8/2025 வரை உங்களுக்கு டைமிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்நிலை தேர்வு, அதாவது ஃபஸ்ட்டு தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 28/9/2025 அன்றைக்கி காலையில் 9:30லேருந்து 12:30 வரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எப்பயும் நம்ம அப்ளை பண்ணுற சேம் ப்ரொசீஜர் தான். ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து எந்தெந்த மாதிரி பொருட்கள் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து எச்சரிக்கை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பதவிகள் மற்றும் பணியிடங்கள், அதாவது எந்தெந்த துறையில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உதவி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பணியோட பேர் வந்து தமிழ்நாடு தொழிலாளர் சார்நிலை பணி. இந்த துறையில் வந்து வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. காலி பணியிடம் வந்து 6 இருக்குது. ஊதிய நிலை என்ன அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்தெந்த இதில் வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வயசு வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/7/2025 அன்னைக்கு வந்து அதான் மையமாக வச்சு உச்ச வரம்பு மற்றும் வயது வரம்பு சலுகை விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்னடத்தை அலுவலர், குறைந்தபட்ச வயசு வந்து 22, உச்ச வயசு வந்து 32, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு, முன்னாள் இராணுவத்தினர்னா 50, ஆதரவற்ற விதவை அப்படின்ற மாதிரி வயசு வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குரூப் 2ஏக்கான பணிகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் சேம் தான். ஏஜ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு செயல் அலுவலர் நிலை 3, இதுக்கு வந்து 25 வயசு குறைஞ்சது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர், இஸ்லாமியர், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கணும், எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து வந்து கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி தொகுதி 2 பணிகள், இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட, அதாவது பொதுவாகவே இதுக்கு நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயமே. ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் 2A பதவியின் பெயர், கல்வி தகுதி, அதாவது ஒரு பதவிக்கும் நீங்கள் என்ன கல்வி தகுதி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு வேளை எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு போஸ்டிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த கல்வி தகுதியை வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆதார சான்றுகள் என்னென்ன நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி 10ஆம் வகுப்பு, +2, அடுத்து பட்டம், முதுகலை பட்டம், இந்த மாதிரி என்னன்னாலும் முடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவ மற்றும் உடற்தகுதிகள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மெடிக்கல் செக்கப்புக்கான சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
தேர்வுக்கு விண்ணப்பித்தலில் உள்ள கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து வந்து துறை அமைப்பின் பெயர், குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகள். அதுதான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த இது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து தேர்வு முறை சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மொழித்திறன், அதாவது பொதுத்தமிழில் வந்து 10ஆம் வகுப்பு தரம், வினாக்களின் எண்ணிக்கை 100. அதுக்கப்புறம் வந்துட்டு பொது அறிவு, இதில் ஒரு 75 கொஸ்டின். திறனறிவு கணக்கில் வந்து ஒரு 25 மார்க், அது 10ஆம் வகுப்பு தரத்தில் தான். மொத்தம் வந்து 200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும். 3 மணி நேரம் டெஸ்ட் இருக்கும். குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து அனைத்து பிரிவினருக்கும் 90 சொல்லியிருக்காங்க. OMR சீட், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு தொகுதி 2 பணிகளுக்கான முதன்மை தேர்வு, தமிழ்மொழி தேர்வு 10ஆம் வகுப்பு, பொது அறிவு பட்டப்படிப்பு அதிகபட்ச மதிப்பெண் வந்து தமிழ்மொழி தேர்வுக்கு 100, பொது அறிவுக்கு வந்து 300. இதுவும் 3 மணி நேர டெஸ்ட்டு தான். குறைந்தபட்ச தகுதி தேர்வு மதிப்பு வந்து 40 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்துட்டு வந்து தொகுதி 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வு கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த மாதிரி தான். தமிழ்மொழி தகுதி தேர்வு கொடுத்துருக்காங்க 10ஆம் வகுப்பு தரத்தில். பொது அறிவு பட்டம், இது ஒரு 150 மார்க்கு. பொது அறிவு நுண்ணுரைவு மற்றும் பகுத்தறிவு 10ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் ஒரு 50. மொத்தம் நமக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான், 3 மணி நேர டெஸ்ட்டு. குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 40, தாள் 2க்கு வந்து 90. சிபிடி தேர்வு முறை வந்து சிபிடி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பணி நியமன இட ஒதுக்கீடு, எந்தெந்த இதில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் கீழே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சாரி சொல்லாமல் விட்டுட்டேன். நான் வந்து தேர்வு மையம், அதாவது நமக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கே வந்து தேர்வு மையங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களோட பிளேஸ் என்ன அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அரியலூர் அப்படின்னா அரியலூர், உடையார்பாளையம், செங்கல்பட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் முழுசாக டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.